வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கைது. நேபாளத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட இஷாரா குழு. தகுதியுடைய அனைவருக்கும் காணி உரிமையை வழங்குக. ஹட்டனில் கையெழுத்து வேட்டை. தொட்டிலில் தொங்கிய நிலையில் 13 வயது சிறுமியின் சடலம் மீட்பு. துபாயில் பஸ் லலித் கைது. பட்டாசு வெடித்து கொண்டாடிய இலங்கையர்கள். அகற்றப்பட்ட கோப்பாய் போலீஸ் நிலையம். இஷாரா கைதால் பதற்றத்தில் நாமல். 4 லட்சத்தை எட்டும் தங்கத்தின் விலை. அதிர்ச்சியில் இலங்கையர்கள். கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் அளிக்க இன்று காலை அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் பதிவு செய்ய மனுஷ நாணயக்கார இன்று அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்குமாறு மனுஷ நாணயக்கார சமர்ப்பித்த கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதாள உலக தலைவர் சஞ்சீவ குமார சமரரத்ன கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரை நேபாள அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு இசாரா செவ்வந்திக்கு எதிராக ஒரு சிவப்பு அறிவிப்பையும் பிறப்பித்தது. இன்டர்போல் உறுப்பு நாடுகள் சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்ட நபர்களை தேடி அவர்கள் தங்கள் நாடுகளில் இருக்கின்றார்களா என்பதை கண்டறிந்தன. இதன்படி காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகமும் இந்த சம்பவத்தில் ஆர்வம் காட்டியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கும்பலை பிடிக்க நக்சலைட் காவல் தலைமையகத்தில் அமைந்துள்ள இன்டர்போலின் தேசிய மத்திய பணியகத்திலிருந்து ஒரு குழு அனுப்பப்பட்டதாக அந்நாட்டு போலீஸ் கூறுகிறது. பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல். மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் தோட்ட தொழிலாளர்கள், அரச ஊழியர்கள், வெளிக்கள உத்தியோகத்தர்கள் உட்பட காணியை பெறுவதற்கு தகுதியுடைய அனைவருக்கும் நில உரிமை வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை வலியுறுத்தி ஹட்டன் பஸ் நிலைய வளாகத்தில் கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது. உரிமை மீட்போம் தலைமுறை காப்போம் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் அமைப்பின் தலைவர் ப. சிவனேசன் உட்பட பல சமூக செயற்பாட்டாளர்கள் பங்கேற்றிருந்தனர். பெருந்தோட்ட பகுதி மக்களுக்கு நிலம் மற்றும் வீடுகளை வழங்குவது மிகவும் அவசியமானது. இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் முன்னேறும். கையெழுத்து திரட்டப்பட்ட பின் மனு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும். இவ்வாறு அமைப்பின் தலைவர் ப. சிவனேசன் தெரிவித்தார். பஸ் லலித் என்றழைக்கப்படும் பாதாள உலகக்குழு உறுப்பினரான லலித் கன்னங்கர துபாயில் கைது செய்யப்பட்ட செய்தி அறிந்து ஹங்வெல்ல உட்பட பல பகுதிகளில் மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதாள உலகக்குழு உறுப்பினரான லலித் கன்னங்கர துபாயில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். பெரிய அளவிலான ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள பஸ் லலித் துப்பாக்கிச்சூடு மற்றும் பலரை மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட பல குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் கழுதாவளை ராகிருஷ்ண வித்தியாலயத்திற்கு முன்னால் இன்று இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையிலிருந்து பாடசாலை நிறைவடைந்ததும் தனது மகளை அழைத்துக் கொண்டு எதிரே அமைந்துள்ள பாதசாரி கடவையினால் வீதியை கடக்க முற்பட்ட வேளை திடீரென வந்த முச்சக்கர வண்டி தாய் மற்றும் பிள்ளையின் மீது மோதிவிட்டு அருகிலிருந்த மரக்கறி கடையின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் குறித்த தாயும் பிள்ளையும் படுகாயத்திற்குட்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர்.
புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைதான ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 நபர்கள் தொடர்பில் அம்பாறை ஊழல் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் இங்கினியாகல போலீஸ் பிரிவில் உள்ள கொக்னஹார கிராமத்தில் புதையல் தோண்டிக் கொண்டிருப்பதாக அம்பாறை ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது புதையல் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்த போலீசார் புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். தண்ணீர், மோட்டார், மின்சாரம் சேகரிக்க பயன்படுத்தப்படும் கம்பி, சங்கிலிகள் மற்றும் பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக புதையல் தோண்டும் பணி பல நாட்களாக நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் சட்ட நடவடிக்கைக்காக இங்கினியாகல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணி யாழ் நீதிமன்றத்தின் பதிவாளர் முன்னிலையில் அதன் உரிமையாளர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ராசபாதையில் அமைந்துள்ள கோப்பாய் போலீஸ் நிலையம் கடந்த 30 வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் இருந்து வந்தது. அந்த காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்து வந்தனர். எனினும் அதற்கு பலன் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான 7 உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். வழக்கு கடந்த 6 ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்போது பொதுமக்களின் காணியில் இருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என மாவட்ட நீதிபதி சி. சதீஸ்கரன் உத்தரவிட்டார். எனினும் 2 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு வருகை தந்து அங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளித்தனர். தற்போது கோப்பாய் போலீஸ் நிலையம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலையம் தனித்து இயங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் தமக்கு காணி இல்லை என வேறு இடத்தில் நீண்ட காலமாக வசித்து வந்தனர். இன்றைய தினம் காணி கையளிக்கப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். பொகவந்தலாவ பொகவானை தோட்ட பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தொட்டிலில் தொங்கிய நிலையில் 13 வயது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த சிறுமியின் வீட்டிற்கு உறவினர்கள் வந்திருந்த நிலையில் உறவினரின் குழந்தைக்காக கட்டப்பட்ட தொட்டிலில் சிறுமி விளையாடி கொண்டிருந்தார். அப்போது சிறுமி தொட்டிலில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக உறவினர்கள் கூறுகின்றனர். சிறுமி தொட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்ததை அவரது சகோதரன் அயலவர்களுக்கு தெரிவித்ததை தொடர்ந்து அயலவர்கள் சிறுமியை மீட்டெடுத்து பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் சிறுமி உயிரிழந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி சரளமாக மீட்கப்பட்டவர் பொகவானை தோட்டத்தை சேர்ந்த 13 வயது மதுமதன் ஜென்சியா என்ற சிறுமியே என்பது உறுதியாகியுள்ளது. அவர் பொகவானை தமிழ் வித்தியாலயத்தில் 7ஆம் தரத்தில் கல்வி கற்பதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தொட்டிலின் சாரியால் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக ஹட்டன் நீதிமன்ற பதில் நீதவான் புவூது ஜிந்தக தலைமையில் மரண விசாரணை நடத்தப்பட்டு சிறுமியின் சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார். இதுவரை சொன்ன பொய்கள் போதும். அரசாங்கம் தொடர்ந்து நேர்மையற்ற முறையில் செயல்பட்டால் பாராளுமன்றத்தில் எத்தனை திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அல்லது எத்தனை அமைச்சர்கள் மாற்றப்பட்டாலும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்று அவர் கூறினார். இருப்பினும் இலங்கையின் நீதித்துறை அமைப்பு இன்னும் சுதந்திரமாக செயல்படுவதை காண்பது ஊக்கமளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் கடற்படை தளபதியின் சமீபத்திய பிணை பரிசீலனை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி போலீஸ் மற்றும் சிஐடி எவ்வாறு முறையற்ற முறையில் நடந்து கொண்டன என்பதை வெளிப்படுத்தியதாக கூறினார். இப்போது சிஐடியின் பொய்கள் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் இலங்கை போலீஸ் அவமரியாதை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த நேர்மையான போலீஸ் மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட தீங்கு மிகவும் கடுமையானது என்றும் அவர் மேலும் கூறினார். புலம்பெயர்ந்தோர் மற்றும் வேறு சில குழுக்களின் நலன்களுக்கு சேவை செய்வதற்காக அரசாங்கம் மிகவும் இழிவான முறையில் அரசியல் ரீதியாக செயல்படுவதாகவும் ராஜபக்ஷ குற்றம் சாட்டினார்.
இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் 5000 ரூபாவால் உயர்ந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இன்று காலை கொழும்பு செட்டியார் தெரு தங்கச் சந்தையில் 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,42,300 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,37,600 ரூபாவாக காணப்பட்டது. இதற்கிடையில் நேற்று 3,65,000 ரூபாவாக இருந்த கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்று 3,70,000 ரூபாவாக உயர்ந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்கச்சந்தை தரவுகள் மேலும் தெரிவிக்கின்றன. நாட்டில் பல பகுதிகளுக்கு கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் அம்பர் நிற எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, குருநாகல், மாத்தறை, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் கடும் மின்னல், இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக திறந்த வழிகளில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ளுமாறும் மரங்களின் கீழ் ஒருபோதும் நிற்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடிமுழக்கத்தின் போது நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள், திறந்த நீர்நிலைகள் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ளுமாறும், இடிமுழக்கத்தின் போது கம்பி தொடர்புள்ள தொலைபேசி மற்றும் மின் இணைப்பில் உள்ள மின் உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும், துவிச்சக்கர வண்டிகள், உளவியந்திரங்கள், படகுகள் போன்ற திறந்த வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும், விழக்கூடிய மற்றும் விழுந்த மரங்கள், மின்கம்பிகள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.